எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ என்னோடய டியூ டேட் வந்து பக்கத்தில் வந்துகிட்டே இருக்குது. இன்னும் ஒரு கவுண்டிங் டேஸில் தான் இருக்குது. ஸோ என்னோடய தேர்டு ட்ரைமெஸ்டர் வந்து எப்படி இருக்குது, என்னோடய நைட் ரூட்டீன் எப்படி இருக்குது ரியல் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் தான் இந்த வீடியோ. என்னோடய 6 o'clockலேருந்து ஒரு 9 o'clock or 10 o'clock நான் தூங்குற வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு வந்து நான் ரியலாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். நான் அதில் வந்துட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நைட் டைமில் நான் என்னெல்லாம் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு வந்து நான் சொல்லலாம் அப்படின்னு இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குற வரைக்கும் வந்து 6 o'clock கரெக்டாக ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ வந்து 6:30 கிட்ட ஆகுது. இப்போ நான் வந்துட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் வந்து க்ரூம் பண்ணிவிட்டு வந்தால் தான் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து எனக்கு ஃபுல்லாக எனர்ஜி வந்து ட்ராப் அவுட் ஆகிருக்கும். ஸோ இந்த டைமில் வந்துட்டு எனக்கு எனர்ஜி கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைப்பேன். இப்போ வந்து பனானா வந்து எனர்ஜி கொடுக்கும், பட் இந்த டைமில் வந்து பனானா சாப்பிடக்கூடாது. அதனால் நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அம்மா வந்து பாதாம் ஊற வச்சுருந்தாங்க. ஒரு காலையில் ஒரு 10 மணிக்கிட்ட நீங்கள் ஊற வச்சிங்கன்னா கூட அன்றைக்கி ஈவினிங் வந்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற வச்சு அதை வந்து மார்னிங் சாப்பிட்லாம். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து என்ன ஒரு ப்ராப்ளம்னா, காலையிலே பாதாம் சாப்பிட்டா கொஞ்சம் வாமிட் சென்சேஷன் இருக்குது, அப்போ இருந்துச்சு. இப்போயுமே எனக்கு காலையில் வந்து பாதாம் சாப்பிட்டா கொஞ்சம் வாமிட் வர மாதிரியே ஃபீல் ஆகும். அதனால் நான் அதை அப்படியே விட்டாச்சு. ஈவினிங் வந்து ஒரு 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே நான் சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் கொஞ்சம் நேரம் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி பாதாம் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் டேட்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஸ்நாக்ஸை கூட வந்து டேட்ஸ் எடுத்துக்கலாம். நான் அதிகமாக என்ன பண்ணுவேன்னா, சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 2 டேட்ஸ் வந்து சாப்பிடுவேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் வந்துட்டு டேப்லெட் எடுத்துக்குவேன். எனக்கு டேப்லெட் வந்து கால்சியம் டேப்லெட் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து பால் கூட வந்து குடிச்சிக்கலாம். ஸோ கால்சியம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா டேப்லெட் ஆர் வந்து எனக்கு டாக்டர் வந்து டேப்லெட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மில்க் கூட வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எந்த டேப்லெட்டும் நீங்கள் வந்து முழுங்கலாம்னா கண்டிப்பாக இப்போ எல்லாருமே ப்ரைவேட்டில் காட்டுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக எல்லாருமே வந்து டேப்லெட் எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிறதுனால என்னென்னா உங்களுக்கு அந்த கால் வீக்கம் வலிக்கிறது இதெல்லாம் வந்து இருக்காமல் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தன் ஆகும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் வந்து லிப் பாம் அப்ளை பண்ணிவிட்டு தூங்க போயிடுவேன். வேறு எந்த ஒரு ஸ்கின் கேர் மாய்ஸ்சரைசர் எதுவுமே நான் வந்து அப்ளை பண்ணுறதே கிடையாது. இதை மட்டும் அப்ளை பண்ணிட்டு நான் தூங்க போயிடுவேன். இதே என்னோடய ரியல் நைட் ரொட்டீன். பை பாய்.